The ratio of the prices of two houses was 16:23. ரெண்டு வீடு இருக்கு, அதனுடைய ரேஷியோ 16:23ல அதனுடைய விலையோட ரேஷியோ இருக்கு. 2 years later, when the price of the first has risen by 10% and that of the second by rupees 477, the ratio of that prices become 11:20. 2 வருஷம் கழிச்சு முதல் வீட்டோட விலை வந்து 10% ரைஸ் ஆயிருக்கு. ரெண்டாவது வீட்டோட விலை வந்து ஏற்கனவே இருந்த விலையை காட்டிலும் 477 ரூபா கூட வந்திருக்கு. அப்போ 2 வருஷம் கழித்து அந்த ப்ரைஸோட ரேஷியோ போட்டு பார்த்தோம்னா 11:20 வருது. ஒரிஜினல் ப்ரைஸஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரேஷியோ 16:23 இருக்குல்ல, அது என்னவா எடுத்துக்கோம், நம்ம 16x:23x இப்படி எடுத்துக்கணும். அதாவது ப்ரைஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஹவுஸ், ப்ரைஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஹவுஸ் எவ்வளவு, 16x. ப்ரைஸ் ஆஃப் செகண்ட் ஹவுஸ் எவ்வளவு, 23x. இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ப்ரைஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஹவுஸ் 16x, ப்ரைஸ் ஆஃப் செகண்ட் ஹவுஸ் 23x. 2 years later, 2 வருஷம் கழிச்சு ப்ரைஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஹவுஸ் எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே இருக்குது ஒரிஜினல் விலை 16x, இதோட இந்த 16xல 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 16xல 10%னா 10/100. இந்த அளவு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஏற்கனவே இருந்த விலையோட கூட்டிக்கணும். ஏற்கனவே இருக்க ஒரிஜினல் விலை 16x, அதோட இந்த 16xல 10% வந்து கூடியிருக்கு. அதாவது 16x ப்ளஸ் 16x/10, இது 10 கேன்சல் ஆகி /10ன்னு வந்துடும். அதாவது 16x ப்ளஸ் 1.6x இஸ் ஈக்குவல் டு 17.6x. இதுதான் வந்து 2 வருஷம் கழிச்சு ப்ரைஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஹவுஸ். இப்போ புரியுதா இது எப்படி கண்டுபிடிச்சோம்னு? அதனுடைய ஒரிஜினல் விலை 16x, அந்த 16xல 10% எவ்வளவோ அந்த அளவு வந்து கூடியிருக்கு. இப்போ 160 ரூபாய்ன்னு வைங்க, அந்த 16 ரூபா கூட 176 ரூபாய் வரும். அந்த மாதிரி அர்த்தம். ஒரு சம் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இது 160 இருந்தால் 160ல் 10% எவ்வளவு, 16. அந்த 160ஓட 16 கூட்டினா 176. இந்த மாதிரி வர்றதை நமக்கு விலை தெரியாதனால நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஒரிஜினல் விலை 16x, அதோட 16xல 10% எவ்வளவு, 1.6x. 10% எவ்வளவு, 1.6x. அதை கூட்டினா 17.6x. இது ப்ரைஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஹவுஸ். ப்ரைஸ் ஆஃப் செகண்ட் ஹவுஸ் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இருந்த விலை என்ன, இதுதான் ஒரிஜினல் விலை 23x, இதோட 477 ரூபா இது கூட. டைரெக்டாக இது ரூபாயே கொடுத்துட்டாங்க, 477 ரூபா கூட. இப்போ இது ரெண்டோட ரேஷியோ என்ன அப்படின்னா 11:20. அதாவது 17.6x இஸ்டு இந்த 2 வருஷம் கழிச்சு அதனுடைய ரேஷியோ இருக்கு இல்லையா, அதனுடைய ரேஷியோ 16x ப்ளஸ் 1.6x. 17.6x ஃபஸ்ட்டு வீடோட ப்ரைஸ். அதுவும் இந்த 23x ப்ளஸ் 477 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து செகண்ட் ப்ரைஸோட செகண்ட் வீடோட விலை. இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 11:20க்கு ஈக்குவல். இதுதான் இப்போ நம்ம போட்டிருக்க இந்த மெயினான நான் சொல்வேன்ல ஒரு ரிலேஷன். அது இந்த 2 வருஷம் கழிச்சு இது ஃபஸ்ட்டு வீட்டோட விலை, இது வந்து செகண்ட் வீட்டோட விலை. இது ரெண்டோட ரேஷியோ வந்து என்னவா இருக்குது, 11:20 இருக்குது. இப்போ நம்ம எப்பவும் போடுற மாதிரி 2 ஓரத்தில் இருக்கிறதையும் பெருக்குவோம். 17.6x × 20 இஸ் ஈக்குவல் டு 11 × 23x ப்ளஸ் 477. நடுவில் உள்ள ரெண்டையும் பிரிக்கிறது. இப்போ 17.6 × 20 எவ்வளவு அப்படின்னா 352x. இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 352 வரும். 11 இதை வந்து 2 டேர்மோடையும் பெருக்கணும். 11 × 23 வந்து 253x. 11 × 477 வந்து 5253.
47. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணும். 352x மைனஸ் 253x இஸ் ஈக்குவல் டு 5247. 352 253 போச்சுன்னா 99x இஸ் ஈக்குவல் டு 5247. அப்போ எக்ஸ் எவ்வளவுனா 5247 பை 99. இங்கே பெருக்கல்ல இருக்குது, இங்கே வகுத்தல்ல வந்துடும். அது எவ்வளவுனா 53க்கு ஈக்குவல். அதாவது எக்ஸ் வந்து 53க்கு ஈக்குவல். இந்த எக்ஸோட விட்டுறக்கூடாது, ஏன்னா நமக்கு ஒரிஜினல் ப்ரைஸ் இதுதான் கேட்டிருக்குது ப்ரைஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஹவுஸும் ப்ரைஸ் ஆஃப் செகண்ட் ஹவுஸும். எக்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு 53. அப்போ இப்போ ப்ரைஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஹவுஸ் ப்ரைஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஹவுஸ் எவ்வளோனா 16x. ப்ரைஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஹவுஸ் 16x, அதாவது 16 × 53. அது எவ்வளோ வருது அப்படின்னா 16 53 பெருக்கினா 848 ரூபா. அப்போ ஃபஸ்ட்டு ஹவுஸோட விலை வந்து 848. இதே மாதிரி செகண்ட் ப்ரைஸோட விலை, ப்ரைஸ் ஆஃப் செகண்ட் ஹவுஸ், அது எவ்வளவு 23x. அப்போ 23 × 53, 23 × 53 1219. இது செகண்ட் ப்ரைஸோட விலை. இதுதான் கேட்டிருக்கு. புரியுதா? இது எப்படி விலை? ரெண்டு ப்ரைஸ், ரெண்டு வீடு கொடுத்து அதனுடைய விலைகள் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி போடணும். ஒரிஜினலாக அதனுடைய விலை வந்து 16xம் 23xம். 2 வருஷம் கழித்து ஃபஸ்ட்டு வீட்டோட விலை வந்து 16xோட அதனுடைய 10% 1.6x சேர்ந்து 17.6x ஆயிடுது. செகண்ட் வீட்டோட விலை 23xோட 477 ரூபாயை கூட்டிக்கணும். இது ரெண்டோட ரேஷியோ வந்து 11:20. வழக்கம் போல் 2 ஓரத்தையும் பெருக்கிட்டு 2 நடுவில் உள்ளதையும் பெருக்கிட்டு எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஈக்குவேட் பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சோம்னா 53. அந்த எக்ஸோட விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட் ஹவுஸோட விலை 16 × 53, செகண்ட் ஹவுஸோட விலை 23 × 53. அப்போ ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஹவுஸோட விலை 848, செகண்ட் ஹவுஸோட விலை வந்து 1219. சரியா? தேங்க்யூ. நம்ம பார்க்க போகிறது மிக்சர் ப்ராப்ளம்ஸ். 2 cans A and B are filled with 2 kinds of liquids mixed in can A in the ratio 2:7 and in can B in the ratio 1:5. What quantity must be taken from each can to form a mixture which shall consist of 2 liters of one kind and 9 liters of the other? அதாவது என்ன கொடுத்துருக்குன்னா 2 கேன் இருக்குது. ஒரு கேனில் வந்து ஒவ்வொரு கேன்லேயும் 2 டைப் ஆஃப் லிக்விட் கலந்துருக்கு. ஃபஸ்ட்டு கேனில் வந்து அந்த லிக்விட்ஸ் வந்து 2:7ங்கிற ரேஷியோவில் கலந்துருக்கு. கேன் பியில் வந்து அதே லிக்விட்ஸ் வந்து 1:5ங்கிற ரேஷியோவில் கலந்துருக்கு. 2 விதமான லிக்விட். இதுலேயும் 2 விதமான லிக்விட் இருக்குது, இதுலேயும் 2 விதமான லிக்விட் இருக்குது. ஆனால் இதில் கலந்துருக்க வீதம் வந்து 2:7, இதில் கலந்துருக்க வீதம் 1:5. இப்போ இது ரெண்டையும் கலந்து ஒரு புது மிக்சர் உருவாக்கணும். அந்த மிக்சரில் வந்து இந்த ஃபஸ்ட்டு கைண்ட் ஆஃப் லிக்விட் 2 லிட்டர் இருக்கணும், செகண்ட் கைண்ட் ஆஃப் லிக்விட் வந்து 9 லிட்டர் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ ஒவ்வொரு கேன்லேருந்து எவ்வளவு எடுத்தால் இது கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த சம் வந்து இப்போ கேன் ஏன்னு வச்சுக்கோங்க, இது கேன் பி. இதுலேயும் 2 கைண்ட் ஆஃப் லிக்விட் இருக்குது, இதுலேயும் 2 கைண்ட் ஆஃப் லிக்விட் இருக்குது. அப்படி வச்சு நம்ம சொன்னால் புரியாது. நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க, இதுலேயும் பாலும் தண்ணியும் இருக்குது. அப்படி வச்சுக்கோ நம்ம 2 லிக்விடை. இதுலேயும் பாலும் தண்ணியும் எப்படி இருக்குன்னா தனித்தனியாக வைக்க முடியுமா? என்ன ஆயிரும்? பாலையும் தண்ணியை ஊற்றுனா கலந்துரும். அப்போ கலந்தால் மொத்தம் 9 பங்கு கலந்துருக்குன்னா அதில் 2 பங்கு வந்து உங்களுக்கு வந்து மில்க், 2 பங்கு மில்க் இருக்குது, மிச்சம் 7 பங்கு தண்ணி ஊற்றிருக்கு. மொத்தம் 9 பங்கு கலக்கிறோன்னா அதில் 2 மடங்கு பாலும் 7 மடங்கு தண்ணியும் ஊற்றிருக்கு. இந்த கேனில் மொத்தமாக எல்லாம் கலந்துரும், ஒன்றா கலந்துரும். அதே மாதிரி பியில் வந்து 1:5 ரேஷியோவில் கலந்துருக்கு. அதாவது மொத்தம் 6 பங்காக பிரித்து அதில் 1 பங்கு பாலும் 5 மடங்கு தண்ணியும் ஊற்றிருக்கு செகண்ட் கேனில். இதுதான் நம்ம கலந்துருக்குது. இப்போ ஒரு கேனில் மில்க்கு வாட்டர் இருக்குது, அப்படி 2 லிக்விடை அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? மில்க்கும் வாட்டர் எடுத்துக்கிறோம். அப்போ தான் கொஞ்சம் புரியும். அப்போ கேன் ஏல வந்து மில்க்கும் வாட்டரும் சேர்ந்து கலந்து ஊற்றியாச்சு, அது மாதிரி பியிலையும் ஊற்றியாச்சு, சேர்ந்துடும்.
ஆனால் எவ்வளவு எப்படி கலந்துருக்கோம் அப்படின்னா மொத்தம் வந்து 9 பங்கு எடுத்துக்கினா அதில் 2 பங்கு வந்து பாலும் 7 பங்கு வந்து தண்ணி இருக்க மாதிரி ஊற்றிருக்கோம் கேன் ஏல. கேன் பியில் வந்து எப்படி ஊற்றிருக்கோன்னா 6 பங்கு மொத்தமாக எடுத்துக்கினா அதில் 1 பங்கு வந்து பாலும் 5 மடங்கு தண்ணி இருக்க மாதிரி ஊற்றிருக்கோம். இப்போ இது ரெண்டையும் சேர்ந்து ஒரு மிக்சராக கலக்க போகிறோம். அப்போ ஏலேருந்து கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கணும், பிலேருந்து கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கணும். இது வந்து என்ன கேட்டிருக்கு உங்களுக்குன்னா ஒவ்வொரு கேன்லேருந்து எவ்வளவு எடுத்து ஊற்றிக்குவீங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு கடைசியாக என்ன ரிசல்ட் வேணுமா, நம்ம கடைசியாக இது ரெண்டையும் தூக்கி இன்னொரு கேனில் ஊற்றுறோன்னு வைங்க, கேன் சியில் ஊற்றுறோன்னு வைங்க, ஏயையும் பியையும் தூக்கி கேன் சியில் ஊற்றுறோம். எப்படி ஊற்றணும்னா இப்போ பால் 2 லிட்டர் இருக்க மாதிரியும் தண்ணி 9 லிட்டர் இருக்க மாதிரியும் ஊற்றணுமா. அப்படி நம்மளால் பிரித்து ஊற்ற முடியுமா? ஏன்னா எல்லாம் தான் கலந்து போயிருக்கே. அப்போ பால் தனியாக தண்ணி தனியாக பிரிக்க முடியாது. ஆனால் நம்ம ஊற்றுற அந்த கலவையில் வந்து பால் 2 மடங்கு இருக்குன்னா தண்ணி வந்து 9 மடங்கு இருக்கணும். அந்த மாதிரி இருக்க மாதிரி அந்த கலவையிலேருந்து ஊற்றணும். ஆனால் இப்போ அது நம்ம தனித்தனியாக பிரிக்க முடியாதுல்ல, கலந்துரும்ல. அப்போ எல்லாம் மொத்தமாக தான் பார்க்கணும். அது அப்போ மிக்சரில் வந்து இப்போ ஏ கேன்லேருந்து எவ்வளவு எடுக்கணும், பி கேன் மிக்சர் வந்து ரெண்டுமே இருக்கும். இந்த மிக்சரில் வந்து ஏ கேன்லேருந்து எடுத்திருப்போம், பி கேன்லேருந்து எடுத்திருப்போம். ஆனால் எவ்வளவு எடுத்து ஊற்றுறோம், இந்த மில்க்கும் வாட்டரும் கலந்துருக்கும் பார்த்தீங்களா, பாலும் தண்ணியும் சேர்ந்து அந்த மொத்த தண்ணியிலேருந்து எவ்வளவு எடுத்து ஊற்றுறோன்னு நமக்கு தெரியாது. அதை தான் அவங்க கேட்குறாங்க. அதை எக்ஸுன்னு வச்சுக்குவோம். அது மாதிரி இந்த பி கேன்லேருந்து ஊற்றுற அளவை வந்து ஒய்ன்னு வச்சுக்கோ. ரெண்டுலேயும் ஒரே அளவு ஊற்ற போகிறோம். இப்போ இதில் 2 லிட்டர் ஊற்றினோம்னா இதுலேயும் 2 லிட்டர் ஊற்ற போகிறதில்ல. இதில் எவ்வளோ ஊற்ற போகிறோம், இதுலேருந்து எவ்வளவு எடுத்து ஊற்ற போகிறீங்க, இதுலேருந்து எவ்வளவு எடுத்து ஊற்றி ரெண்டையும் கலக்க போகிறீங்கன்னு அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ கலக்கையில் உங்களுக்கு எப்படி இருக்கணுமா 2:9ங்கிற விதத்தில் இருக்கணும். அதுதான் அவங்க கேட்டிருக்குது. இப்போ இது புரியுதா? கேன் ஏல வந்து தண்ணியும் பாலும் தண்ணியும் கலந்துருக்கு. அது மாதிரி கேன் பிலையும் பாலும் தண்ணியும் கலந்துருக்கு. என்ன விதத்தில் கலந்துருக்கு? 2:7ங்கிற விதத்தில். அப்போ மொத்தம் 9 பங்கு எடுத்தால் அதில் 2 மடங்கு பாலும் 7 மடங்கு தண்ணி இருக்கும். இதில் 6 மடங்கு எடுத்துக்கினோம்னா 1 மடங்கு பாலும் 5 மடங்கு தண்ணி இருக்கும். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இன்னொரு மிக்சர்னு ஒன்று கலக்க போகிறோம். அப்போ இதுலேருந்து எவ்வளவு எடுத்திருக்கோன்னு தெரியாது எக்ஸ், இதுலேருந்து எவ்வளவு எடுத்திருக்கோன்னு தெரியாது ஒய். இதுதான் அவங்க கேட்டிருக்குது. இப்போ இந்த எக்ஸுக்குள்ளேயே வந்து என்ன இருக்கும், தண்ணியும் பாலும் இருக்குமா. இந்த ஏ கேன்லேருந்து கொஞ்சம் மோக்குறீங்கல்ல, அதில் வந்து வெறும் தண்ணி இருக்குமா வெறும் பால் இருக்குமா, ரெண்டும் கலந்து தான் இருக்கும். அது மாதிரி பி கேன்லேருந்து ஒய் அளவு மோக்குறீங்கல்ல, அதுலேயும் என்ன இருக்கும், பாலும் தண்ணியும் இருக்கும். பாலும் தண்ணியும் சேர்ந்து இருக்கும். பாலும் தண்ணியும் சேர்ந்து தான் இருக்கும். இந்த ஏ கேன்லேருந்து ஒரு கொஞ்சம் மோக்குறீங்கல்ல, கொஞ்சம் எடுக்கிறீங்கல்ல, அதில் வந்து எக்ஸ் அளவு எடுக்கிறீங்கல்ல, அதுலேயும் மில்க் வாட்டர் இருக்கும். பி கேன்லேருந்து கொஞ்சம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவும் மில்க் வாட்டர் இருக்கும். எவ்வளவு இருக்கும்னா இது 2/9 எக்ஸ் இருக்கும், இது 7/9 எக்ஸ் இருக்கும், இது 1/6 ஒய் இருக்கும், இது 5/6 ஒய் இருக்கும். எவ்வளவு எடுக்கிறோமோ அதனுடைய வீதத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸ் அளவு எடுக்கிறோம், இப்போ 3 லிட்டர் எடுக்கிறோன்னா 2/9 × 3 2/3 இருக்கும். இது அந்த மாதிரி இந்த எவ்வளவு இது வந்து எக்ஸ் அளவு எடுக்கிறதுனால இதில் உள்ள பாலோட அளவு அந்த 2/9 எக்ஸ் இருக்கும், இதோட தண்ணியோட அளவு 7/9 எக்ஸ் இருக்கும். இதில் உள்ள பாலோட அளவு 1/6 ஒய் இருக்கும், இதில் உள்ள தண்ணியோட அளவு 5/6 ஒய் இருக்கும். ஏன்னா இதில் ஒய் அளவு எடுக்கிறோம், இதில் எக்ஸ் அளவு எடுக்கிறோம். இப்போ இதுவும் என்ன ஆகிருக்காது, தனித்தனியாக இருக்காது. இந்த 2 மில்க்கும் சேர்ந்து தான் இருக்கும், இந்த 2 வாட்டரும் சேர்ந்து தான் இருக்கும். தனித்தனியாக இருக்குமா, பாலும் தண்ணியும் தனியாக இருக்காது. அப்போ சேர்ந்து தான் இருக்கும். அப்போ மில்க் எவ்வளவு இருக்கும், அந்த கொடுத்துருக்க மிக்சரில் 2/9 எக்ஸ் + 1/6 ஒய் இருக்கும். தண்ணி எவ்வளவு இருக்கும், 7/9 எக்ஸ் + 5/6 ஒய் இருக்கும். இதனுடைய ரேஷியோ தான் நமக்கு என்ன கொடுத்துருக்கு, மில்க் 2 லிட்டர் இருக்கணும், இது 9 லிட்டர் இருக்கணும். இதுதான் நமக்கு வேணுங்கிற கண்டிஷன். இப்போ புரியுதா உங்களுக்கு? இதுதான் மிக்சர் ப்ராப்ளம் போடுறதுக்குள்ள மெத்தட். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது கீழே வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் நம்மள இந்த 2ஓட 6 பெருக்குங்க 12 எக்ஸு, இந்த 9ஓட 1 பெருக்குங்க 9 ஒய். கீழே 9 × 6 54, 9 × 6 54 கேன்சல் ஆயிரும். இது 6 7 42 எக்ஸு, 9 5 45 ஒய், 2/9. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை இப்போ பண்ணுங்கள். 12 9 108 எக்ஸு + 81 ஒய் = 84 எக்ஸு + 90 ஒய்.
எக்ஸை பூரா ஒரு பக்கம் கொண்டாங்க. 108x மைனஸ் 84x இஸ் ஈக்குவல் டு 90y மைனஸ் 81y. 108ல் 84 போச்சுன்னா எவ்வளவுன்னு பார்க்கணும். 8ல் 4 போச்சுன்னா 4 24x இஸ் ஈக்குவல் டு 9y. அப்போ எக்ஸ் பை ஒய் எவ்வளவு அப்படின்னா, எக்ஸ் இங்கே இருக்குது, ஒய் கீழே வந்துடுச்சு, 9 இங்கே இருக்குது, 24 கீழே வந்துடும், 3/8. இதுதான் நமக்கு ஆன்சர். எக்ஸ் பை ஒய் வந்து 3/8. அப்போ எக்ஸுங்கிறது வந்து ஏ கேன்லேருந்து எடுக்கிறோம் இல்லையா. அப்போ ஏ கேன்லேருந்து எவ்வளவு எடுக்கிறோம், 3 லிட்டர் எடுக்கிறோம். பி கேன்லேருந்து எவ்வளவு எடுக்கிறோம், 8 லிட்டர் எடுக்கிறோம். இதுதான் அந்த ஆன்சர். ஏ கேன்லேருந்து 3 லிட்டர் எடுக்கணும், பி கேன்லேருந்து 8 லிட்டர் எடுக்கணும். அப்படி எடுத்தால் நம்ம கேன் சியில் எவ்வளவு இருக்கும்னா 2 லிட்டர் பாலும் 9 லிட்டர் தண்ணியும் இருக்கும். அதுக்கு 2 லிட்டர் பாலும் 9 லிட்டர் தண்ணியும் இருக்கணும்னா ஏ கேனில் 3 லிட்டரும் பி கேனில் 8 லிட்டரும் எடுக்கணும்.